ஜூலை 30, 2024 வயநாடோட மோசமான லேண்ட்ஸ்லைடு எதனால உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்ஜே ஸ்பீக்ஸ். நான் தான் உங்கள் எம்ஜே. ஃபர்ஸ்ட் ஹெவி ரெயின்ஃபால், அதிகமான மழை பெஞ்சது மெயின் ரீசனாக இருக்குது. அதிகமான மழை பெஞ்சதுனால கொஞ்ச நாள்லேயே அதிகமான தண்ணி மண்ணுக்குள்ளே இறங்கி பாரம் தாங்காமல் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. சில ரிப்போர்ட்டில் 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ள 400 500 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹில்லி டெரைன், பாலை பங்கான இடம். வயநாடு மலை பகுதினால அங்கே இருக்கிற மேக்ஸிமமான லேண்ட் ஸ்லாப்பியா, அதாவது சரிஞ்சு தான் இருக்கும். இது லேண்ட்ஸ்லைடுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் டீஃபாரஸ்டேஷன், காடழித்தல். பொதுவாகவே ஒரு மரத்தை வெட்டினா அந்த இடத்தோட மண்ணோட பிடித்தம் குறைஞ்சிடும். வயநாட்டில் டீ எஸ்டேட்டுக்காக நிறைய மரத்தை வெட்டியிருக்காங்க. ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ், மனித செயல்பாடுகள், பில்டிங் கட்டுறது, மைனிங் பண்ணுறது, அப்புறம் ரோட்ஸ் போடுறதுனால நிலத்தோட பேலன்ஸ் கெட்டு போயிடும். அதாவது வயநாடு மாதிரி ஸ்லாப்பியான இடத்துல சின்ன சீஸ்மிக் ஆக்டிவிட்டிஸ் வந்தாலும் அந்த இடம் கம்ப்ளீட்டாக லேண்ட்ஸ்லைடாக ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் ஃபைனலாக லேக் ஆஃப் வெஜிடேஷன். மரம் இல்லை என்றால் மண்ணை பிடிக்க ஆள் இல்லை. ஒரு மரம் தான் மண்ணை நல்லா பிடித்தமாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஹோல்ட் பண்ணி வைக்கும். அந்த மரத்தை வெட்டும்போது அங்கே இருக்கிற மண் எல்லாம் லூஸ் ஆகி லேண்ட்ஸ்லைட் ஆகாமல் வேறு என்ன ஆகும்? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்துருங்க. தேங்க்யூ.